இணையதள தேரிலேறி உலகெல்லாம் வலம் வரும் இசை முரசு வானொலி. இது இதயங்களை இணைக்கும் வானொலி. வரவேற்பறை நிகழ்ச்சியில் மைக்ரோ கிரீன் உற்பத்தியில் கிடைக்கும் சத்துக்கள் மற்றும் பயன்கள் குறித்தும், புதிதாக தொழில் தொடங்குவதற்கான வருமானம் பெறும் வழிகாட்டுதல்கள் பற்றியும் பேசுகிறார் மைக்ரோ கிரீன் வளர்ப்பு செயல்பாட்டாளரும் ஓய்வு பெற்ற வேளாண் ஆசிரியருமான கோவில்பட்டி கோ சுரேஷ்குமார் அவர்கள். இசை முரசு FM இணைய வானொலி நேயர்கள் அனைவருக்கும் நெஞ்சம் நிறைந்த சலாம், அஸ்ஸலாமு அலைக்கும். இன்றைய வரவேற்பறை நிகழ்ச்சியில் நாம் சந்தித்து உரையாட இருப்பது தற்போது மாற்று விவசாயம் எனப்படுகிற அடிப்படையில் தமிழர்களின் பூர்வீக விவசாய முறையிலிருந்து ஒரு புதுமையான உக்தியை பயன்படுத்தி மைக்ரோ கிரீன்ஸ் எனப்படுகிற நுண்ணிய பச்சைய தாவரங்களை வளர்ப்பதும், அதன் வழியாக கிடைக்கும் பயறு மற்றும் கீரை வகைகளை பயன்படுத்துவதும், அதனால் கிடைக்கக்கூடிய பயன்களும் சமீப காலத்தில் உலக அளவில் மிகப்பெரிய மார்க்கெட்டை, சந்தையை பெற்று வருகிறது. அந்த வகையில் மைக்ரோ கிரீன்ஸ் என்கிற இந்த முதிர்ச்சி பெறாத பயிர் பருப்பு வகைகள், கீரை வகைகளை எவ்வாறு விவசாயம் செய்வது, அதன் வழியாக எவ்வாறு அதன் பலனை முழுமையாக பெறுவது, அதை வாங்கி முழுமையாக பயன்படுத்துவதால் கிடைக்கக்கூடிய நன்மைகள் என்ன என்பது பற்றியெல்லாம் ஒரு விரிவான உரையாடலை நம்மோடு நிகழ்த்துவதற்காக மைக்ரோ கிரீன்ஸ் வளர்ப்பு செயல்பாட்டாளராக தமிழகம் முழுக்க இது குறித்த விழிப்புணர்வு பிரச்சாரங்களையும் வகுப்புகளையும் நடத்தி கொண்டிருப்பவரும், கோயில்பட்டி இசை FMஇன் இணைய வானொலி இயக்குனர் திரு கோ சுரேஷ்குமார் அவர்களை நாம் இன்றைய வரவேற்பறை நிகழ்ச்சியில் சந்தித்து பேச இருக்கிறோம். இப்போது நம் அனைவர் சார்பிலும் அவர்களை அன்போடு வரவேற்றுக் கொள்ளும். வணக்கம் சார். சார் வணக்கம் சார். மிக்க மகிழ்ச்சி சார். இசை முரசு FM இணைய வானொலி நேயர்களுக்கு எனது பணிவான வணக்கத்துடன், மகிழ்ச்சியான சிந்தனையுடன் உங்களிடம் பேசுவது மிக்க மகிழ்ச்சியை தருகிறது. நான் கோவில்பட்டி கோ சுரேஷ்குமார். எதிர்கால மினியேச்சர் என்று அழைக்கக்கூடிய மைக்ரோ கிரீன் கீரை விவசாயத்தை மிக எளிமையாக அனைவரும் ஒவ்வொரு வீடுகளிலும் நாம அவற்றை எந்த முறையில் விவசாயம் செய்யலாம், இதுபோக வளமான ஊட்டச்சத்துக்களை எவ்வாறு பெறலாம் என்பதை பற்றி தங்களுடன் பேச வந்துள்ளேன். மிக்க மகிழ்ச்சி சார். நாம இந்த மைக்ரோ கிரீன்ஸ் பத்தி முழுமையா பேசுவோம். அதற்கு முன்னால் உங்களை பற்றி ஒரு சுருக்கமான அறிமுகத்தை சொல்லுங்க. உங்களுடைய சொந்த ஊர், உங்களுடைய குடும்பம், உங்களுடைய தொழில், இது குறித்த ஒரு சுருக்கமான அறிமுகத்தை நம்ம நேயர்களோட சொல்லுங்க சார். நான் பிறந்தது எட்டயபுரம், வளர்ந்தது விருதுநகர் மாவட்டம் ராஜபாளையம் அருகில் உள்ள கீழராஜகுலராமன் என்ற கிராமம். சரி. தற்பொழுது நாகலாபுரம் சாமியே நடார் மேல்நிலைப் பள்ளியில் மேல்நிலை கல்வியில் 35 ஆண்டுகள், வேளாண் அறிவியல் கல்வியில் தொழிற்கல்வி ஆசிரியராக பணியாற்றி தற்பொழுது 2 வருடங்களாக ஓய்வு பெற்ற நிலையில் கோவில்பட்டியில் வசித்து வருகிறேன். மிக்க மகிழ்ச்சி. சிறப்பான ஒரு அறிமுகத்தோட நம்ம இந்த நிகழ்ச்சிக்குள்ள போறோம். இப்ப மைக்ரோ கிரீன்ஸ் அப்படிங்கிறது நிறைய பேர் அது மாற்று விவசாயம்னு சொல்றாங்க. உண்மையிலே அது தமிழர்களுடைய மூல விவசாயத்தில் ஒன்றாகத்தான் இந்த முதிர்ச்சி பெறாத பயிர் வகைகளை, பருப்பு வகைகளை, கீரை வகைகளை பயன்படுத்தி இருக்கிறார்கள் அப்படிங்கிறதுக்கான சான்றுகள் சங்க இலக்கிய காலம் தொட்டே நமக்கு கிடைக்குது. இருந்தாலும் இது கொண்டு வரப்பட்ட தகவல் அப்படிங்கறதுனால மைக்ரோ கிரீன்ஸ் அப்படிங்கிற வார்த்தையை பயன்படுத்துறோம். அடிப்படையில இந்த மைக்ரோ கிரீன்ஸ்னா என்ன? நன்றாக விளைந்த கீரை வகைகள், பயிர் வகைகளை உட்கொள்வதற்கும், முதிர்ச்சி பெறாத இந்த பயிர் வகைகளை உட்கொள்வதற்கும், கீரை வகைகளை உட்கொள்வதற்கும் சத்து ரீதியாக என்ன வித்தியாசங்கிறத முதல்ல விளக்கமா சொல்லுங்க. அருமையான நல்ல கருத்துக்கள் சார். சார், இது நம்ம தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் பண்டைய இலக்கிய காலங்களிலிருந்து இந்த செடிகள் நாம வளர்த்து வருகிறோம் என்பது உண்மை. பொதுவாக நம்ம கிராம சூழல்ல இந்த வைகாசி பொங்கலோ மாற்று பொங்கலோ எல்லா இடங்களிலுமே நாம் முளைப்பாரி ஊர்வலம் என்ற ஒரு நிகழ்ச்சி நடத்துறாங்க. அதனுடைய அடிப்படை என்ன அப்படின்னு கேட்டா, அந்தந்த இடங்களில் இருக்கக்கூடிய விதைகள் எவ்வாறு முளைப்பு திறன் கொண்டுள்ளது
அப்படின்னு நம்ம ஆராய்வதற்காக அந்த முளைப்பாரி ஊர்வலத்தை நாம வந்து செய்தோம். சரி. அதுலயும் அன்றைய தினம் அந்த முளைப்பாரி ஊர்வலத்திலிருந்து கிடைக்கக்கூடிய அந்த இளம் தண்டு, அந்த கீரைகளை சாப்பிடும் போது உண்மையிலேயே ஒரு இனிப்பாகவும் ஒரு சுவையாகவும் ஒரு கசப்பாகவும் பார்ப்பதற்கு ஒரு லைட் போட்டு பார்க்கும்போது ஒரு அழகான ஒரு தோற்றத்தை தரக்கூடிய வகையில் இருந்தது. அதுதான் தற்பொழுது என்ன ஆகுது அப்படின்னா, வெவ்வேறு வெளிநாடுகளுக்கு சென்று இதனுடைய நுண்ணூட்டமான சத்துக்களை ஆராய்ந்து தற்பொழுது இது வந்து என்ன செய்யறாங்க அப்படின்னு கேட்டா மைக்ரோ கிரீன் அப்படின்னு சொல்லி ஒரு விழிப்புணர்வு கொடுத்தவுடன், ஆகா இது ரொம்ப பிரமாதமா இருக்குதே அப்படின்னு ஒரு சூழ்நிலையிலிருந்து வந்ததுன்னு பிரச்சாரம் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இங்க இருந்து பிரச்சாரம் பண்ண ஆரம்பிச்சிருக்கிறதுதான் முக்கியமான தகவல். நல்ல தகவல். இது எல்லாம் பாத்தீங்கன்னா லத்தீன் நாடோ அல்லது அமெரிக்கா, மத்திய அமெரிக்கா, தென்கிழக்கு ஆசியா, இவங்கெல்லாம் ரொம்ப ஒரு விழிப்புணர்வு செய்து சின்ன சின்ன அங்க இருக்கக்கூடிய ஹோட்டல்கள், பார்கள்ல வந்து இதை வந்து சாலட்டோ அல்லது சாண்ட்விச் மற்ற பொருட்கள்ல மேல அதை கலந்து நைட்டோ அல்லது அதிகாலை நேரங்களில் சாப்பிடும் போது ஒரு நல்ல உணர்வை தருகிறது என்ற ஒரு சிந்தனை. அங்க இருக்கக்கூடிய ஊட்டச்சத்து நிபுணர்கள் எல்லாமே அதை ஆராய்ந்து பார்க்கும் பொழுது அந்த இளமையான இளந்தண்டு கீரைகளுடன் இருக்கக்கூடிய அந்த கீரைகளில் வைட்டமின் சத்துக்கள் 5 மடங்கு பெரிதாகவும் ஊட்டச்சத்துல வந்து 40 மடங்கு கொண்டுள்ளதாகவும் ஆராய்வு மூலம் நிரூபிக்கப்பட்ட நிலையில் அங்க இருக்கக்கூடிய பொதுமக்கள் அனைவரும் உணவு நன்றாக, அதாவது சைவ உணவு சாப்பிடக்கூடிய நபர்கள் அனைவரும் இதை விரும்பி சாப்பிடும் போது இதனுடைய தேவை வந்து அதிகரித்து கொண்டே இருக்கிறது தற்பொழுது. ஓகே சார், அந்த ஊட்டச்சத்து, அதாவது நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இப்ப கீரை அப்படிங்கிறது முதிர்ச்சி பெற்ற கீரையா தான் அதை பறித்து வியாபாரத்துக்கு கொண்டு வர்றாங்க. தானிய வகைகள் எதுவாக இருந்தாலும் பயறு பருப்பு வகைகள் எல்லாமே அதற்கான பருவத்தில் தான் பருவடை செய்யறாங்க. அது எல்லாமே சத்துக்கள் தான் அப்படிங்கிறத நாம ஏத்துக்கிறோம். இப்ப அதை விட முதிர்ச்சி பெறாத இளம் நிலையில் இருக்கக்கூடிய இந்த பயிர்களை கீரைகளை சாப்பிடுறதுனால என்ன கூடுதல் பயன் சார்? பொதுவா ஒரு தாவரத்துல வந்து சித்த மருத்துவமோ அல்லது ஆயுர்வேதமோ மற்ற எல்லா இதுலயுமே வந்து தாவரங்கள் தான் நாம வந்து அடிப்படை தாவர உண்மையாகத்தான் நாம உணவாக பெறுகிறோம். ஆனால் அந்த வகைகள் தாவரத்துல வேர்கள், தண்டுகள், குச்சிகள், இலைகள், பூக்கள், காய்கள், கனிகள், இவை எல்லாமே வந்து ஒவ்வொன்றும் ஒவ்வொரு மூலப்பொருளாக நம்ம செயல்படுகிறோம். ஆனால் அந்த மூலப்பொருள்கள் ஒவ்வொன்றிலும் அதில் இருக்கக்கூடிய சத்துக்கள் ஒவ்வொரு வளர்ச்சி சூழ்நிலையில் அதனுடைய தன்மை மாறுபடுகிறது என்பது உண்மை. அந்த வகையில தான் இவங்க என்ன செய்றாங்க அப்படின்னா, நம்ம தாவரத்துல 2 பிரிவா பிரிக்கிறோம். ஒரு வித்தலை தாவரம், இருவித்தலை தாவரம். சரி, இது வந்து இருவித்தலை தாவரம். இருவித்தலை தாவரம் டைகாட்டன் அப்படின்னு சொல்றோம். அப்ப தண்டு வளர்ந்து 2 இலைகள் வரும் பொழுது அவற்றை நாம உணவாக பயன்படுத்தினால் சத்துக்கள் மிக அதிகமாக காணப்படுகிறது. இப்போ 1 கிலோ கீரை நம்ம சாப்பிடுறதுக்கும் இது 40 கிராம் கீரை சாப்பிடுறதுக்கும் சமம். அதே மாதிரி வைட்டமின்களும் 5 மடங்கு அதிகமா இருக்கிறது. வைட்டமின்கள் ஏ, வைட்டமின் கே, சி, இ, இது போக பீட்டா கரோட்டின், இரும்பு, கால்சியம், மெக்னீசியம், இந்த மாதிரி பல்வேறு வகையான நுண்ணூட்ட சத்துக்களும் இவற்றில் பொதிந்து கிடைக்கிறது. அணுவாக சின்ன சின்ன குட்டி குட்டின்னு சொல்ற முடியாது, அந்த ஒரு அணுவாக நம்ம உடலில் செயல்படும் பொழுது நல்ல ஒரு மாற்றத்தை உருவாக்குகிறது. குறைவாக நாம சாப்பிட்டாலும் போதும் அதனுடைய தன்மை நம்ம உடல் வந்து நன்றாகவே காட்டி கொடுக்கிறது என்ற ஒரு தன்மையினால இந்த வளம் இலர் கீரைகள் வந்து தற்பொழுது மிகவும் பிரபலமாகி வருகிறது. ஓகே சார், இப்ப இந்த மைக்ரோகிரீன் குறிப்பா கீரைகளை முதிர்ச்சி பெற்ற கீரைகள் மாதிரி நன்றாக சமைத்து சாப்பிடுறது, நன்றாக வேக வைத்து சாப்பிடுறது அப்படிங்கிறத விட லேசாக வேக வைப்பது அல்லது பச்சையாக சாப்பிடுவது அதிகமான பயன் அப்படின்னு சொல்றாங்க. பச்சையாக சாப்பிடுவது அப்படிங்கிறத நாம இந்த வகை விவசாயத்தை பொறுத்த வரைக்கும் நாம இன்னைக்கு ஆதரிக்கலாங்கிற மாதிரி இருக்கு. ஏன்னா எல்லாமே பெரும்பாலும் வீட்டு விவசாயமாக செய்யக்கூடியதாக தான் இந்த மைக்ரோகிரீன்ஸ் இருக்கு. அதுவும் இல்லாம ரசாயன கலப்பு மாதிரியான உரங்கள் எல்லாம் இதுக்கு பெரிய அளவுல பயன்படுத்துறது இல்லை. ஆனா இன்னைக்கு வந்து சந்தைகள்ல கிடைக்கக்கூடிய முதிர்ச்சி பெற்ற கீரை வகைகள்ல நிறைய பூச்சிக்கொல்லிகள், ரசாயன பொருட்கள் எல்லாம் இருக்கு. இப்ப எதையுமே வந்து நன்றாக வேக வைக்காம சாப்பிடாதீங்க, நன்றாக சூடாக்காம சாப்பிடாதீங்கன்னு ஒரு விழிப்புணர்வு ஒரு பக்கம் சொல்லிட்டு இருக்கும்போது, மைக்ரோகிரீன்ஸ் வந்து லேசாக வேக வைக்கப்பட வேண்டியது அல்லது பச்சையாக சாப்பிடுவது அப்படின்னு சொல்றாங்களே, இதுல எந்த அளவுக்கு
உண்மை இருக்கிறது, எந்த அளவுக்கு வேறுபாடு இருக்கிறது? பச்சையாக சாப்பிடலாமா இல்ல லேசாக வேக வச்சு சாப்பிடலாமான்னு சொல்லுங்க. நல்ல அருமையான கேள்விகள் சார். சார், இது வந்து பொதுவா நாம வந்து பச்சையாக சாப்பிட்டால் நன்றாக இருக்கிறது. யாரு வேணாலும் நாம வந்து இதை டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம். ஆமா சார், இது பச்சையை நம்ம சாப்பிடும் போது அதனுடைய இந்த மின்ட், அதனுடைய அந்த சுவை, உதாரணம் வெந்தயம் இருக்குது. வெந்தய விதையை வந்து நாம நேரடியாக சாப்பிடுவதற்கும் ஊற போட்டு சாப்பிடுவதற்கும் ஊற வைத்த பின்பு முளைக்கட்டிய 4 நாட்கள் கழித்து சாப்பிடுவதற்கும் அந்த வேறுபாடு தன்மையை வந்து நாம வந்து உடனே நாம வீடுகளில் நாம பெற்றுக்கொள்ளலாம். அந்த வகையில அதே அந்த முளைக்கட்டிய விதைய இது நாம ஒரு பெட் மாதிரி போட்டு மண்ணுல போட்டு 7 அல்லது 8 நாளுக்குள்ள நாம அதை நன்றாக வளர்ந்த நிலைகளை சாப்பிடும் போது அதனுடைய தன்மை என்ன அப்படின்னு கேட்டா, அதனுடைய வாசனை, அதனுடைய கசப்புனா கசப்பு, துவர்ப்புனா துவர்ப்பு, இனிப்புனா இனிப்பு நம்ம நாக்குகளில் நன்றாக தெரிகிறது. அதை நாம சுவைபட சாப்பிடும் பொழுது உடல் ஒரு உற்சாகம் பெறுவதை நாம நேரடியாக பார்க்கலாம். இப்ப உள்ள சூழல்ல எங்கு பார்த்தாலும் விஷம் இல்லாத கீரைகள் வருவது என்பது நாங்களும் இப்ப வேளாண் கல்வியில இருந்திருக்கிறோம். அதாவது அரசு சொல்கிறது, அதாவது இவ்வளவுதான் போட தெளிக்க வேண்டும். அப்ப 1 லிட்டருக்கு 1 ml பூச்சிக்கொல்லி மருந்து தெளித்தால் போதும் என்பது வந்து வரையறுக்கப்பட்ட ஒரு நியதி. ஆனால் அதை பயன்படுத்தக்கூடிய நபர்கள் வெவ்வேறு காலகட்டத்தில் வெவ்வேறு சூழ்நிலைகள் அவர்கள் பயன்படுத்தும் போது அதனுடைய எச்சத்தன்மை தாவரத்தினுடைய அனைத்து பாகங்களிலும் இருந்து கொண்டு தற்பொழுது நமது உடல் நலத்தை கெடுக்கக்கூடிய வகையில் தான் உள்ளது. இதை நாம வீடுகள்ல இப்ப வாங்கக்கூடிய கடைகள்ல இருந்து வாங்கக்கூடிய அந்த கீரையை அப்படி வெந்நீல போட்டு கொதிக்க வைக்கும் போது அதனுடைய வாசனை கண்டிப்பாக வரும். அப்ப நாம என்ன செய்யணும் அப்படின்னா அந்த கீரைகளை ஒதுக்கி விடுவது நல்லது. இல்லைன்னா அது உடல் வாதைக்கு நாம மீறி சாப்பிட்டாலும் உடல் வந்து நமக்கு எதிர்ப்பு சக்தியால வந்து அந்த வேதனைய சோதனை மாதிரி நமக்கு உடல் காட்டி கொடுத்தாலும் ஏதேனும் ஒரு மாறுபாடு தென்படுவதால் அதில் பல சிக்கல்கள் நமக்கு ஏற்படுகிறது. இந்த மைக்ரோகிரீன் நாம வீட்டுல வளர்க்கும் போது இது நாம நேரடியாக வளர்க்கிறோம். யாரும் எந்த விதமான இடர்பாடு இல்லாம நம்ம நேரடி கண்ணோட்டத்துல. ஆனா விதைகள் மட்டும் சான்று பெற்ற விதைகள்ல கிராமிய விதைகளாக இருந்தால் மிகவும் சிறப்பு. அதுல வந்து இந்த மாதிரி ஒரு நீங்க வந்து வெறும் அதுக்கான ஊட்டச்சத்து பத்தி மட்டும் சொல்லாம நீங்க வந்து வளர் செயல்பாட்டாளரா இருக்கீங்க. இப்போ முதல் முறையாக இத ஒருத்தர் வந்து தொழிலா செய்யணும்னு நினைக்கிறார். அந்த விவசாயத்தை வந்து தனக்கு இருக்கக்கூடிய வீட்டை ஒட்டி கொஞ்சம் பகுதியில அல்லது ஒரு பால்கனில ஏதோ ஒரு பகுதியில அவர் வந்து இத ஒரு தொழிலா செய்யணும்னு நினைக்கிறார் அப்படின்னா ஆரம்ப காலத்துல எந்தெந்த தானியங்கள் அல்லது எந்தெந்த கீரை வகைகளை வந்து பயிரிடுவதற்கு நாம தேர்வு செய்யலாம் சார்? சார், முதல்ல நம்ம வீடுகள்ல வளர்த்த நிலையில் அதுக்கப்புறம் தான் சார் நாம வந்து மாறுபட்ட தன்மையில வந்து ஒரு அதிகமாக நாம வளர்ப்பதற்கு நாம உட்படுத்த வேண்டும் நம்மள. ஏன்னா இந்த கீரைகள் வந்து எல்லா சூழ்நிலையிலும் வளருமா என்பது எனக்கு ஒரு கேள்விக்குறி. இங்க உள்ள கோவில்பட்டியில வந்து நான் இப்போதைக்கு வந்து 8 கீரைகளை வந்து வளர்த்து அதனுடைய தன்மைகளை நான் வந்து ஆராய்ச்சி பண்ணிக்கிட்டு இருக்கேன். நானும் சாப்பிட்டுக்கிட்டு இருக்கேன் இப்ப. ஆனா இது மற்ற பிற மாவட்டங்களில் வளர்க்கும் பொழுது இருக்கக்கூடிய கால சூழல்ல தவறுகள் நேருகிறது. அது போக நாம் வாங்கக்கூடிய விதைகள் இப்ப 100 விதை வாங்குறோம் அப்படின்னு கேட்டா அந்த 100 விதையும் முளைக்குமா என்பது கேள்விக்குறி. சில நேரங்கள்ல 50 விதையும் வருது, சில நேரங்கள் 25 விதையும் முளைக்குது. அப்ப நம்மளுக்கு 75% வேஸ்டா போயிருது. அப்பதான் நாம என்ன செய்யறோம் அப்படின்னா அது முளைக்கட்டிய பின்பு நாம வந்து நேரடியாக பயன்படுத்தினால் நம்ம வந்து அங்க விளைச்சலை கூட்டலாம். ஆனா இது எல்லாமே ஒரு ஆராய்வு ஊக்கம் மாதிரி செய்து கொள்ள வேண்டும். விற்பனைக்குன்னு வரும்போது இங்க வந்து விழிப்புணர்வு கிடையாது. பெரிய பெரிய நகரங்கள்ல தான் விழிப்புணர்வு இருக்கு. இப்ப மதுரை நல்லா இருக்கு, பெங்களூர் நல்லா இருக்கு, சென்னையில நல்லா இருக்கு. ஆனா கிராமத்து சூழலை பார்க்கும்போது இது என்னடா கீரை, நம்ம வீட்டுல போட்டு இந்த குப்பையில கிடக்கக்கூடிய கீரை சாப்பிட்டாலே போதும், இது ஒரு பெரிய ஒரு கீரையா அப்படின்னு நம்மளே ஒரு மட்டுப்படுத்தக்கூடிய வகையில தான் இங்க ஒரு சூழல் நிலவுகிறது. அது இல்லாம இங்க இருக்கக்கூடிய அரங்கீரை, தென்னங்கீரை, சிகப்பு கீரை இது எல்லாமே பெரிய பெரிய இலைகளாக இருக்கும். அதை பாக்குறதுக்கு கீரை வகைப்பாட்டுமா இருக்கும். இது ரொம்ப குட்டியோண்டு தளிர் விடக்கூடிய விலைகளை எடுத்து வந்துட்டு இதை எப்படி சமைச்சு சாப்பிடுறது, இதுல எவ்வளவுதான் எடுத்துக்கிறது அப்படிங்கிறது மாதிரி நிறைய முரண்பட்ட கருத்துகளும் இருக்கும் அதுல, இல்லையா? இருக்கு, கண்டிப்பா இருக்கு. அதை நம்ம என்ன செய்யறோம் அப்படின்னு கேட்டா கீரை மாதிரி வச்சு
ஒரு தோசைக்கோ அல்லது இட்லிக்கோ வச்சு சாப்பிடும் போது அதனுடைய தன்மையை நாம இப்ப கொத்தமல்லின்னு எடுத்துக்கிட்டா அந்த கொத்தமல்லி இலை வந்து கரெக்டா நம்ம ஒரு 10 நாள்ல வரும்போது அந்த இலையே தெரியாது சார். தண்டோட சேர்ந்து ஒரு சின்ன லிட்டில் லீஃப் மாதிரி தான் இருக்கும் அந்த இலை. ஆனா அந்த 2 இலையை மட்டும் நம்ம எடுத்து வாயில கிள்ளி போட்டாலே போதும், அந்த துளசியினுடைய மனம் முழுவதுமே நமக்கு நல்லா உடல் முழுவதும் நம்மளுக்கு கிரகித்து தரும். அந்த படர்ந்த ஒரு தட்டு மாதிரி இருக்கக்கூடிய அந்த செயல்பாடு அந்த கொத்தமல்லின்னு சொன்னால அந்த இலை வந்து அதுல இருக்காது. அப்ப அவங்களை பார்ப்போம், இது பார்த்தா இது கொத்தமல்லி மாதிரி தெரியலையே அப்படிம்பாங்க. ஆனா அதை கிள்ளி சாப்பிடும் போதும் அதனுடைய அந்த மனம் அந்த ருசி அருமையா இருக்கு சார். அது சார் இப்ப நீங்க வந்து இது கால சூழல் இதுக்கு ஒரு முக்கியமான தட்பவெட்பம் ஒரு முக்கியமான காரணம் அப்படின்னு சொன்னீங்க. ஆமா சார், பின்புலமா இருக்கு அப்படின்னு. ஆமா. ஆனா இது வந்து ஒரு இண்டோர் அடைக்கப்பட்ட பகுதியிலையும் கொஞ்சம் லேசான காத்தோட்டமும் லேசான வெளிச்சமும் லேசான சூரிய ஒளியும் இருந்தாலே போதும், ஒரு அகன்ற பாத்திரத்திலேயே இதை வந்து நம்ம உடைக்க வச்சிடலாம்னு சொல்றாங்க. இப்ப பெரும்பாலும் இண்டோருக்குள்ளால இருக்கும் போது நமக்கு இந்த கால தட்பவெட்பத்துல பெரிய வித்தியாசம் இருக்குமா? அந்த அளவுக்கு அதை அப்சர்வ் பண்ணுதா? ஆமா சார். இப்ப நான் ஃபர்ஸ்ட் கோதுமை போட்டேன் சார். ஃபர்ஸ்ட் கோதுமை போட்டு கரெக்டா 10ஆம் நாள்ல நான் அறுவடை பண்ணி ஜூஸ் பண்ணி சாப்பிட்டேன் சார். நான் சரி 10 நாள் நம்ம எப்பயும் போல நம்ம வீடுகளில் கிடைக்கக்கூடிய அந்த கீரைகள் நம்ம எப்படி பண்றோமோ அதே மாதிரி பண்றோம். வேற எந்த விதமான மாற்று கருத்துக்களும் கிடையாது சார். ஆனா அது சாப்பிடும் போது அதனுடைய அந்த சுவை நம்மளுக்கு நல்லா இருக்குது. உடல் காலையில வெறும் வயிற்றுல சாப்பிட்டாலே போதும் நமக்கு அது என்னன்னு தெரியுது, தென்படுது. அது ஒரு சுறுசுறுப்புனா ஒரு சுறுசுறுப்புக்கு தென்படுது. குறிப்பா கொஞ்சம் வயதானவர்கள், கொஞ்சம் சக்கரை வியாதிக்காரர்கள் எல்லாம் சாப்பிட்டாங்கன்னா அவங்களுக்கு அந்த பலவீனம் நல்ல பலமாக தெரியும் இல்லையா? தெரியுது. ஆமா, ஏன்னா இப்ப சின்ன பசங்க சாப்பிடுறாங்க, யங்ஸ்டர்ஸ் சாப்பிடுறாங்கன்னா அவங்க உணர்றது ரொம்ப கஷ்டம். ஆனா கொஞ்சம் ஏஜா இருக்காங்க, கொஞ்சம் ரத்த ஓட்ட குறைபாடு உள்ளவங்க, கொஞ்சம் வயது முதிர்ச்சியில உள்ளவங்க எல்லாம் காலையில வெறுமனே சாப்பிட்டாங்கன்னா இன்னைக்கு நல்லா இருக்க, தெம்பா இருக்க அப்படிங்கறது மாதிரி ஒரு ஃபீல் அவங்களுக்கு இயற்கையாகவே கிடைக்குது இதுல. ஆமா சார். குறைந்தது ஒரு 10 முதல் 15 நாள் நம்ம சாப்பிட்டாலும் நம்ம உடல் நம்மளுக்கு நல்லாவே தென்படும் சார், நல்லாவே தெரியும் சார். அது அந்த வகையில சிறு சிறு உடற்பயிற்சிகள் மற்ற சூழ்நிலை பயிற்சிகளை மேற்கொண்டா அருமையா இருக்கு சார் உண்மையிலே இந்த கீரைகள்ல. ஆனா வீடுகள்லயே எளிமையான இடங்கள், இதற்குன்னு ஒரு பெரிய தோட்டம் அமைப்பெல்லாம் எதுவுமே வேண்டாம். வீட்டுல கிடைக்கும் போதும். ஆமா சார், ஆமா சார். ஆனா வெளிச்சம் கண்டிப்பாக இருக்க வேண்டும். நீங்க சொன்ன மாதிரி அந்த மாதிரி அது என்னன்னு தெரியல, அந்த சூழ்நிலையில வந்து அந்த ஒருவேளை அந்த விதையினுடைய வளர்ச்சி நிலையில தடைபட்ட நிலையில் பெரும்பாலும் இந்த காலை சூரியன் படுற அளவுக்கான இடம் இருந்தாலே போதுமானது. அது நல்ல, ஏன்னா காலை சூரியன்லயே அந்த முளையிடுவதற்கான போதுமான பச்சைய முழுக்க அவர்களுக்கு கிடைச்சிருது. அதனால அது ஒரு நல்ல மதிய வெயிலே முழுமையா இருக்கக்கூடிய மொட்டை வாடியில வச்சு அது வாடி கதஞ்சு போயிடக்கூடாது. அதனால அது ஒரு காலை சூரியன் படுற அளவுக்கு இருந்தா போதும் சார். இப்ப ஒரு தானியம் அல்லது ஒரு கீரை பயிரிடணும் அப்படின்னா ஒரு 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 அகன்ற தொட்டி மாதிரி ஒரு பாத்திரம் போதுமானதா சார்? இல்ல அதுக்குன்னு எதுவும் தனிப்பட்ட அதெல்லாம் ஒண்ணுமே வேண்டாம் சார். அது வந்து நம்ம முதல்ல வளர்த்துட்டு இதை நம்ம வளர்க்கலாம் அப்படிங்கிற ஒரு நல்ல ஒரு உத்வேகம் நம்ம வந்த விட்டு தான் மாற்று கருத்து செய்ய முடியும் சார். சரி, அது சார் வளர்த்துட்டோம், வளர்த்துக்கு அப்புறம் அது என்ன சார் செய்ய முடியும் அப்படிங்கும் போது அதுக்கப்புறம் வந்து அதை வந்து நம்ம என்ன செய்யலாம் அப்படின்னா மதிப்பு கூட்டப்பட்ட பொருளா மாற்றக்கூடிய வகையில நம்மளுடைய செயல்பாட்டு திறனை மாற்றிக்கொள்ள வேண்டும். இப்ப நாங்க என்ன செய்யறோம் அப்படின்னு கேட்டா, நிறைய மிஞ்சிருச்சு அப்படின்னா அதே கீரைய தன் நிழல்ல நம்ம அரை வெப்பநிலையிலே காய வச்சிடறோம். காய வச்சுட்டு அப்படி எந்த விதமான தண்ணீர் படாமல் தான் இருக்கணும். காய வச்சுட்டு அப்படியே பவுடர் பண்ணி ஏர் கண்டெய்னர்ல போட்டு வச்சுட்டா போதும். இப்ப நாம ஒரு தோசை சொல்ல போறோம் அப்படின்னா தோசையை விட்டு மேல ஒரு கரண்டி எடுத்து அப்படி மேல போட்டு அப்படி சாப்பிட்டாலே போதும், அருமையா இருக்குது. ஆனா தண்ணீர் பட்டால் உடனே வந்து பூசணங்கள் வந்து விடும். ஆமா சார். இது போக அதுல வந்து நாங்க எந்த விதமான பிரிசர்வேட்டிவும் சேர்க்கவில்லை. பிரிசர்வேட்டிவ் சேர்த்தா நீங்க வந்து 30 நாளோ 40 நாளோ 60 நாள் கூட வைத்திருக்கலாம். ஆனா நம்ம இயற்கையாவே அதை பாதுகாக்கிறோம். பொதுவா இயற்கையினால பூச்சி வரணும், நோய் வரணும் சார். இயற்கை நாம வந்து பிரிசர்வேட்டிவ் போட போட என்னது அப்படின்னு கேட்டா நம்மளுக்கு உடல் உபாதைகள் நிறைய வந்துருது. அதுவும் கிராமத்து சூழ்நிலை இளைஞர்களே அவங்களுடைய சிரமங்களை நம்ம பார்க்கும் பொழுது உண்மையிலேயே வேதனையா தான் இருக்குது. அவங்க வந்து உடல் நலத்திற்கு இந்த உணவு கட்டுப்பாட்டை உணவோட நல்ல சீரான சமச்சீரான ஊட்டச்சத்து நம்ம சாப்பிட வேண்டும், அந்த உணர்வு வர வேண்டும். வந்தா மிக நல்லா இருக்கும் சார். நிச்சயமா சார். இப்ப என்னென்ன பயிர்கள் போடலாம் சார் மைக்ரோகிரீன்ஸ்ல? என்னென்ன மாதிரியான கீரைகள், என்ன பயிர் வகைகள் எல்லாம் வந்து நம்ம வீடுகளுக்கு நாங்க சிபாரிசு பண்ணக்கூடியது ஃபர்ஸ்ட் வந்து கீரைகள் எல்லாமே போடலாம் சார். தண்டு கீரை, சிறுகீரை, அரைக்கீரைகள் எல்லாமே போடலாம் சார்.
அதுக்கப்புறம் வந்து கோதுமை புல் வந்து ரொம்ப ரொம்ப நல்லது சார். உடல் எடையை நம்ம குறைக்கிறதுக்கு கோதுமை புல் மாதிரி எதுவுமே கிடையாது சார். ஓஹோ. அதே மாதிரி இந்த கோதுமை புல்லத்தான் என்ன செய்றாங்க அப்படின்னு கேட்டா 12 நாள் அல்லது 15 நாள் வரை கூட வளர்த்து எடுத்துட்டு அதை நல்லா காய வச்சு பவுடர் பண்ணி குளோரோஃபில் அப்படின்னு சொல்லி கடைகள்ல விற்கிறாங்க. ஓஹோ. அது எல்லாமே தாவர பொருள் தான் குளோரோஃபில். இதை நம்மளே உடல் எடை குறைக்கிறதுல இந்த கோதுமை புல்ல என்ன பங்கு இருக்கு சார்? நம்ம கோதுமை சாப்பிடுறது பொதுவாகவே கொழுப்பு சத்து குறைபாட்டை வந்து சரி செய்யும். அது தேவையற்ற கொழுப்புகளை வந்து குறைக்கும். இப்போ டயபெட்டிக் பேஷண்ட்ஸ் எல்லாம் வந்து கோதுமை சாப்பிட சொல்றாங்கன்னு ஒரு நார்ச்சத்துக்காக. இந்த கோதுமை புல்லாக நாம வந்து கீரை வகையாக சாப்பிடும்போது அதுல என்ன கூடுதல் பயன்? சார் எடையை வந்து நன்றாக குறைப்பதற்கு அந்த கோதுமை புல் வந்து நல்லா இருக்கு சார். அது எடை வந்து இப்ப நம்ம இந்த ஜிம் எல்லாம் போறாங்க சார். ஆமா ஆமா. அவங்களுக்கு எடை சிலங்களுக்கு கூடுவதற்கோ எடையை வந்து குறைப்பதற்கு வந்து இந்த கோதுமை தான் வந்து அவங்க கோதுமையில இருக்கக்கூடிய அந்த குளோரோஃபில் தான் நம்மளுக்கு ரொம்ப பயன்படுது. அதே மாதிரி ரத்தம் வந்து நன்றாக சுறுசுறுப்பாக இயங்குவது காலையில கோதுமை சாறு குடித்தால் நல்லது அப்படின்னு சொல்லி ஊட்டச்சத்து நிபுணர்கள் எல்லாம் சொல்றாங்க. இப்ப இதுல வந்து 15 நாட்கள் வரைக்கும் அந்த தளிரை வந்து கோதுமையில இருந்து எடுத்து அப்படியே சாப்பிடலாமா? எப்படி அதை அப்படி சூஸ் பண்ணி சாப்பிடலாம் சார். நம்ம எப்படி நம்ம இது இருக்கு அருகம்புல் சாறு நம்ம சாப்பிடலாம் அதே மாதிரி நம்ம வந்து சாப்பிடலாம் சார். வேணும் கொஞ்சம் பச்சை வாசம் எடுக்கும் சார். கொஞ்சம் இது இருந்தாலும் எல்லா கீரைகளும் கொஞ்சம் பச்சை வாசம் எடுக்கத்தான் செய்யும். அதுக்கு நாம வந்து கொஞ்சம் 2 மிளகு அல்லது 3 மிளகு இந்த சீரகம் கொஞ்சம் போட்டுக்கிட்டா கொஞ்சம் அது டேஸ்டா இருக்கு சார். சரி சரி சரி. எல்லாமே வந்து உங்களுக்கு மூலிகை பொருள் தானே சார் அது. சரி. இப்ப இந்த கீரை வகைகள் தவிர வேற தானிய வகைகள் எதுவும் போட முடியுமா சார்? தானிய வகைகள் ஒண்ணும் சிபாரிசு இல்ல சார். தானியங்கள்ல இல்ல சார், அவ்வளவு தூரம் இல்ல சார். இல்ல. ஆனா கேழ்வரகு இல்ல சார். இப்ப நம்ம இந்த மால்ட் தயார் பண்றாங்க இல்லையா, மால்ட்னு சொல்லி தயாரிக்கக்கூடியது சிறுதானிய பயிர்கள் எல்லாமே வந்து அவங்க ஊற வச்சு முளைக்கட்டி காய வச்சு நம்ம வந்து அதை பவுடரா பண்றாங்கல்ல சார். ஆமா சார். குழந்தைங்களுக்கு இது அதே மாதிரி மைக்ரோ கிரீன் வச்சு நாம வந்து அந்த முளைக்கட்டி தானியங்களை வச்சு நாம வந்து என்ன செய்யலாம் அப்படின்னா பவுடர் ஃபார்ம் நிறைய கொண்டு வந்து நல்லா சாப்பிடலாம் சார். சரி சரி. அது நல்லா இருக்கு சார். அது நிறைய ஆய்வுகள் நிறைய கொடுத்துருக்காங்க சார். அது சரிங்க சார். இப்ப இத வந்து ஒரு முதல் கட்டமா, அதாவது குடும்பத்துக்கு முதல்ல பயன்படுத்துறதுக்கு அப்படிங்கறது அளவுல இத வந்து ஒரு சின்ன லெவல்ல ஒரு 4 தட்டுல செஞ்சிடலாம். ஆனா இத வந்து ஒரு சின்ன வருமானம் தரக்கூடிய ஒரு அடிஷனல் இன்கம் சோர்ஸா உருவாக்கணும், ஒரு வருமானம் தரக்கூடிய ஒரு தொழிலா உருவாக்கணும்னு ஒரு அதுக்குன்னு பெருசா மெனக்கட வேண்டியது இல்லை. அது வேற ஒரு வேலையில இருக்கிறோம், வேற ஒரு தொழில் செய்யறோம், இதை ஒரு கூடுதலா இது மாதிரி ஒரு 10 நாள் 15 நாள் உள்ள பொருட்களை விற்பனை செய்யலாம், அல்லது வந்து வேல்யூ ஆர்டர் ப்ராசஸ் பண்ணி மதிப்பு கூட்டு பொருளா விற்பனை செய்யலாம்னு முடிவு பண்றாங்க அப்படின்னா குறைந்தபட்சம் அவங்களுக்கு ஒரு அறை போதுமானதா? என்னென்ன உபகரணங்கள், என்னென்ன கருவிகள் அதற்கு அடிப்படையா வாங்க வேண்டியிருக்கும் சார்? எந்த கருவியும் வாங்க வேண்டாம் சார். அது பிசினஸ் ஓரியண்டா போகும்போது மட்டும்தான் சார் ஆன்லைன்ல பாத்தீங்க அல்லது வேற பல்வேறு கடைகள்ல போய் பாத்தீங்கன்னா அதனுடைய விலையே வந்து ரொம்ப அதிகமா தான் இருக்கு சார். அது ஆமா ஆமா. ஆனா அதுக்கு நம்ம வந்து வீட்டுக்குள்ள கிடைக்கக்கூடிய என்ன தாம்பாள தட்டே போதும் சார். தட்டு போதும். தட்டு போதும். 2 தட்டு, ஒரு தட்டு வந்து 20 ரூபா மேலைக்கு ஒரு 4 தட்டு வாங்கினாலும் போதும் சார். ஆனா இதுக்கு வந்து கோகோ பீட் ரொம்ப முக்கியம். தென்னை நார் கழிவு தான் சார் நல்லா இருக்கு சார். ஊடகம் உரமா பயன்படுத்துறது. உரம் அது உரம் கிடையாது சார், அது ஊடகம் தான். செட் பண்றதுக்கு அப்படி இல்லாட்டாலும் நம்ம தாய்மண் நல்லா இருக்கு. தாய்மண் நம்ம எந்த இடத்துல இருக்கிறோமோ அந்த மண்ணை எடுத்து நன்றாக சலித்து போடணும் சார். அப்படித்தான் சார். சரி. வேற கழிவு குப்பைகள் எதுவும் இல்லாம அதெல்லாம் ஒண்ணு. கழிவு குப்பைகள் எது இருந்துச்சுன்னா நம்ம காய வச்சு நம்ம மீண்டும் இப்ப ஒரு தடவை அறுவடை பண்ணிட்டு 2வது தடவை போட போகும்போது அதை நம்ம சேர்த்து மிக்ஸ் பண்ணி போட்டா நல்லா வருது சார். சரி. அதையே உரமா கூட பயன்படுத்தி வீட்டு கழிவுகள் எல்லாமே நம்ம காய வச்சிட வேண்டியது. சரி. காய வச்சு அப்படியே மிக்சியில போட்டு அதை பவுடர் ஆக்கி இந்த மண்ணோட சேர்ந்து கலந்து போட்டாலே போதும். இதுக்கு உரம், பூச்சிக்கொல்லி மருந்து எதுவுமே தேவையில்லை சார். நம்ம கண்ணு முன்னாடி அழகா நம்ம பார்க்கலாம். விதை எப்படி சார்? இதுக்கு வீரியமான விதைகள் தனியா தேர்ந்தெடுக்கப்படுதா இல்ல சாதாரண விதைகளே கிடைச்சிருக்கா சார்? இதுக்கு மைக்ரோ கிளினிக்னு சொல்லி தனியாக வந்து விற்பனை பண்றாங்க சார். அது வந்து சர்டிபிகேட் பண்ணி நாங்க வந்து மைக்ரோ கிளினிக்காக நாங்க வந்து உருவாக்குறோம் அப்படின்னு. ஆனா அதனுடைய விலைகள் பார்க்கும்போது 1 கிலோவே வந்து குறைந்தபட்சம் 1000 - 2000 வரைக்கும் வரும் சார். 1 கிலோ சரி விதை. அது வந்து பெரிய பெரிய இந்த கடைகளுக்கோ அல்லது வேற உணவு சாப்பிடக்கூடிய நபர்களுக்கு வந்து ட்ரேல வச்சு கலர் கலரா பச்சை கலர்னா பச்சை கலரு, மஞ்சள்,
அப்புறம் பீட்ரூட்னா பீட்ரூட் ஒரு கலர், அப்புறம் சிவப்பு தண்டுக்கீரை, இதெல்லாம் நல்லா கொஞ்சம் வளர்த்து அவங்க கண்ணு முன்னாடி அதை கத்தரித்து சிறு சிறு பொடி பொடி துகள்களாக அப்படி மேல போட்டுறாங்க. ஓ சரி. அப்ப அவங்களுக்கு பாக்குறதுக்கு ஆகா நேரடியா நம்ம தாவரத்தை போடுறாங்க அப்படிங்கும் போது விலையும் கூண்டு விலையை தான் விற்கிறாங்க. 100 கிராம் வந்து குறைந்தபட்சம் 150 ரூபாய்ல இருந்து 200 ரூபாய் வரைக்கும் விற்கிறாங்க சார். 100 கிராம் கீரை. ஓ பரவாயில்ல, நல்ல ரேட் இருக்கு. ஆமா சார், 100 கிராம் வந்து குறைந்தபட்சம் 150 200. இது போக மற்ற கீரைகள்லாம் இருக்கு, அது குறைந்தபட்சம் 300 ரூபாய்க்கு மேல கூட போகும் சார். அது ஓ மற்ற வெளிநாட்டு கீரைகள் நிறைய வருது சார். ஓ நம்ம ஊர் கீரைகள் அல்லாத வெளிநாட்டு கீரைகள் அவங்க தனிப்பட்ட முறையில அவங்க வந்து விக்கிறாங்க சார், விதைகளை விக்கிறாங்க. இது வந்து எவ்வளவு நாட்கள் வரைக்கும் அந்த விதைகள் எல்லாம் வந்து முளைப்பு திறனோட இருக்கும் சார்? அத நம்ம சொல்லணும் சார், கரெக்டா வந்து நம்மளுக்கு வீட்டுக்கு பயன்படுத்தும் போது சார் 15 நாள் வரைக்கும் நாம வந்து அதை 7-14 நாளுக்குள்ள நம்ம அறுவடை பண்ணி நம்ம சாப்பிட்டணும் சார். சரி. இப்ப கடைகளுக்கு போகும்போது 10வது நாள் கூட நம்ம அறுவடை பண்ணிடலாம். ஓ ஏன்னா அது 2-3 நாளைக்கு வச்சிருப்பாங்க இருக்கணும். அல்லது நீர்வம் இருந்தா கண்டிப்பாக பூசணம் வந்துடும் சார். ஒரு சுமல் அடிக்கத்தான் செய்யும் சார். அதை நாம நீக்கணும் அப்படின்னு கேட்டா ஏர் டைட்ல தான் உள்ள போட்டு, அது கைகள் ரொம்ப சுத்தமா இருக்கணும். எப்படி நம்ம காளான் வளர்க்கும் போது நம்ம உடல் சுத்தம், கைகள் சுத்தமாக எப்படி இருக்கிறோமோ அதே மாதிரி சென்சிட்டிவா இருந்தா தான் இந்த சின்ன கீரைகளை வந்து நாம வந்து விற்பனைக்கு அனுப்ப முடியும். என்னத்தையாச்சும் ஒரு கைகிட்ட வந்து நம்ம ஒரு வேலை பார்த்துட்டு உடனே இங்க வந்து நம்ம அறுவடை பண்ணி உடனே பேக் பண்ணுவோம் அப்படின்னு கேட்டா அங்க வந்து ஒரு மாற்றங்கள் கண்டிப்பாக வருது சார். சரி, அதுக்கு தேவையான உபகரணங்கள் நிறைய இருக்கு. கையில வந்து கிளவுஸ் போடுறது தனியா இருக்குது. அப்புறம் கத்திரிக்கோள், அது வந்து அந்த கத்திரிக்கோள் வந்து எல்லாமே வந்து பதப்படுத்தப்பட்டதான், எல்லாமே எந்த விதமான நோய் கிருமிகளும் இல்லாத வகையில அந்த கத்திரிக்கோள் எல்லாம் கட் பண்ணி அழகா பேக்கெட் பண்ணி மூடி சீல் வச்சு நம்ம மட்டுக்கு இதுல பிரிட்ஜ்ல வச்சா கூட ஒரு 5 நாளைக்கு நல்லா இருக்கு சார். 5-6 நாளைக்கு நம்ம வச்சுக்கலாம் சார், நல்லா இருக்கும். அதை நம்ம மீண்டும் மீண்டும் பயன்படுத்திக்கலாம். இதுல வந்து தண்ணீர் பயன்படுத்துறது எப்படி சார்? இப்ப நம்ம வந்து அது காய்ச்சலாதான் இருக்கணும், ஈரப்பதம் படக்கூடாதுன்றீங்க. ஆனா விதை முளைப்புக்கு தண்ணீருடைய அளவீடு ரொம்ப முக்கியம் இல்லையா சார்? அது தண்ணீர் எப்படி பயன்படுத்த? நான் ஒரு இதை மட்டும் என்னுடைய பயன்பாட்டு உள்ளது ஒரே ஒரு, இப்ப வெந்தயம் சார். அந்த வெந்தயத்தை நான் வந்து 12 மணி நேரம் தண்ணீர்ல ஊற வைக்கிறேன் சார். சரி. அதுல வந்து முதல் 6 மணி நேரம் தண்ணி நான் கீழே கொட்டிடுறேன். திருப்பி இன்னொரு 6 மணி நேரம் புது தண்ணி போட்டிருக்கேன். நீங்க 3 மணி நேரம் தண்ணியை மாத்தினாலும் எந்த விதமான சுமல் இல்லாம நல்லா இருக்கும் சார் முதல்ல. சரி. அல்லது 12 மணி நேரம் கழிச்சு நாம வந்து ஊற வைக்கப்பட்டதை எடுத்து நம்ம பார்த்தாலே ஒரு சுமல் வந்துடும். வீடு முழுவதும் அரை முழுவதும் சுமல் இருக்கும். அதுக்காக நான் தண்ணி வந்து நான் வந்து ஃபர்ஸ்ட் 2 தடவை மட்டும் பயன்படுத்தினேன். சரி. 6 மணி நேரம் 6 மணி நேரம் தண்ணி அப்படியே வடிகட்டிட வேண்டியது. திருப்பி இன்னொரு தண்ணியை கொட்டிட வேண்டியது. இதை வந்து நான் என்ன செய்யறேன் அப்படின்னா 36 மணி நேரம் நல்ல காட்டன் துணியில வந்து முளை கட்டுறேன். சரி. அந்த முளை கொட்டும் போது நம்ம தண்ணி மட்டும் லேசா தெளித்தால் போதுமானது. மேல தெளிச்சா போதும். தெளிச்சா போதுமானது. சொதசோன்னு இருக்கக்கூடாது, கைகள்ல தண்ணீர் ஒட்டக்கூடாது. அப்படியே ஒரு பெஞ்சில் எடுத்து தொங்க விட்டுறலாம். அதாவது ஒரு டப்பாக்குள்ள போட்டு அப்படி நம்ம டைட்டா மூடினா போதும். ஒரு 36 மணி நேரத்துல நல்லா முளை கட்டி வந்துடும். அதுலயே பாத்துக்கலாம் எல்லா விதைகளும் முளைச்சிருக்கா அப்படின்னு ஒரு சந்தோஷம். இது தெரிஞ்சு முளைத்ததை மட்டும் தனியா எடுத்து அப்படியே நாம நடவு செய்தா போதும். ஆமா. இப்ப நாங்க என்ன பண்றோம் அப்படின்னா ஒரு தட்டுல அப்படி ஒரு பங்கு தாய் மண் கிடைக்கக்கூடிய, எங்களுக்கு இப்ப கரிசல் மண் கிடைக்குன்னா கரிசல், அப்புறம் வந்து கோகோ பிட்டு, இல்லைன்னா கோகோ பிட்டு போதுமானது. கோகோ பிட்டு மட்டும் ஒரு 50 ரூபா 60 ரூபா வரும் சார். ஒரு பெரிய கட்டி ஒரு அது 5 கிலோக்குள்ள இருக்கும். அது 1 கிலோவும் இருக்கு சார். 1 கிலோ கட்டி இருக்குது. சரி. அதை நம்ம தண்ணீர்ல ஊற போட்டாலே போதும். அது வந்து என்ன ஆகுது அப்படின்னு கேட்டா 2 மடங்கு அல்லது 3 மடங்கு பெருகிரும். அதை நம்ம அப்படியே தட்டு மேல அப்படியே போட்டு இந்த முளைக்கட்டிய அந்த கீரையை அப்படியே மேல போட்டுருந்தோம் சார். நீங்க அத ஊண்ட வேண்டாம் இல்லையா? நம்ம ஊண்டலாம் கூடாது சார், மேலதான் போடணும் சார். சும்மா அப்படி போட்டாலே ஆட்டோமேட்டிக்கா அந்த வேர் வந்திருக்க வேர் அப்படி டக்குன்னு உள்ள இறங்கிடும் சார். சரி, ஓகே. அதுக்கு மேல லேசா மண்ணு போடணும் சார். மண்ணு போட்டு நல்ல ஆழமா போறதுக்கு நம்ம எந்த தட்டை பயன்படுத்துறோமோ அதே தட்டை தூக்கி மேல தூக்கி வச்சு ஒரு சின்ன ஒரு செங்கல் கட்டி தூக்கி மேல வச்சிருக்காங்க. அப்பதான் வந்து உங்களுக்கு என்ன ஆகும், அந்த இருட்டு அந்த ஒரு வார்ம் அப் கிடைக்கும். அந்த வெப்பமும் வேணும், அந்த ஒரு இருளும் வேணும். அந்த தட்டு இருந்தா அப்படியே மூடி வச்சிடலாம். இல்ல அப்படின்னு நம்ம வேஸ்டேஜா ஒரு பிளாஸ்டிக் பை இருக்குல்ல, இப்ப இந்த சேலைகள் வாங்குறோம், பனியன் வாங்குறோம், அதை கூட நம்ம உள்ள வச்சு மேல வந்து மூடி வச்சிட வேண்டியது. அது ஒரு நாள் இருந்தா போதும் சார். மறுநாள் காலையில எடுத்து பார்த்தா நல்லா முளைச்சிருக்கும் சார். அப்ப காலை மாலையில 2 நேரம் மட்டும் ஸ்ப்ரே பண்ணா போதும். தண்ணி தெளிச்சா
உதர் வந்துருது ஸ்ப்ரே. அது கூட நம்ம வேஸ்ட் பாட்டில்ல கூட இந்த கடைகள்ல ஸ்ப்ரே இருக்கு சார், 10 ரூபாய் 15 ரூபாய் கூட ஸ்ப்ரேயர் மேல ஒரு டியூப் போட்டு வச்சிருப்பாங்க சார். அது மட்டும் பிரஸ் பண்ணா போதும் சார், அழகா முளைச்சிடும் சார். ஆமா. இப்ப இந்த மேல வந்து இப்படி போடுறோம், அதை போடக்கூடியது அப்படி ஒரு 15 நாள். இப்ப நம்ம மற்ற விவசாயத்துல வந்து போகும்போது நேரடியாக அந்த முளை மேல் நோக்கி இருக்கிறது மாதிரி ஊன்றாங்க, அது அதே கோணத்துல அப்படியே வளர்ச்சி பெறுது. இப்ப நாம வந்து அதுக்கு மேல போடும்போது அது அனைத்தும் கரெக்டா அந்த மண்ணில் சீட்டிங் ஆகுமா சார்? அப்படி? ஆமா சார், சீட்டிங் ஆகும் சார். இது வந்து நம்ம பெருசா படணும் அப்படின்னு கேட்டா அதுக்கு வந்து பசுமை குடில் தனியா போடணும் சார். நம்ம குடில் போடணும், குடில் போடணும், பசுமை குடில் போடணும். அதுக்கப்புறம் ரேக் வைக்கணும். ரேக் நம்ம சாதாரண ரேக்கு கூட வரிசையா வச்சு நாம அடிக்கிட்டா போட போதும், தட்டு அடுக்கினா போதும் சார். அது ஒரு பெரிய காரியம்லாம் கிடையாது. சரி, எளிமையானதுதான். அது உடனே நல்லா வந்து நல்ல விலை இருக்கிறதுனால ஒரு ஒரு பகுதி நேர வருமானமா செய்யக்கூடியவங்களுக்கு ஒரு மாதத்திற்கு ஒரு நல்ல ஈல்டு கொடுக்கும் இல்லையா? அது கண்டிப்பா சார். செலவே 200 ரூபாய்க்கு செலவழிச்சா 2000 வாங்கலாம் சார். ஓகே சார். இப்ப இது வந்து மற்ற பயிர்கள் வந்து பூச்சி தாக்குதலுக்கு ஆளாகிறது மாதிரி இது பூச்சி தாக்குதலுக்கு ஆளாகுமா சார்? கண்டிப்பா வரும் சார். இது என்ன தண்ணியில இருக்கும் போது பூசணங்கள் வரும் சார். பூசணம் கண்டிப்பா வரும். அந்த வெள்ளையா படிஞ்சிருக்கும். அதுக்கு நாங்க என்ன செஞ்சோம் அப்படின்னு கேட்டா சாம்பல் எடுத்து போட்டோம் சார். சாம்பல் இருக்கு, சாம்பல் எடுத்து போட்டாலே போதுமான. அது வெயில்ல கொஞ்ச நேரம் வச்சாலே போதும் சார், போயிடும் சார். ரொம்ப நேரம் இருக்கக்கூடாது சார், ரொம்ப நேரம் மட்டும் இருக்கக்கூடாது. முதல்ல அந்த வளர்ச்சி நிலையில மட்டும்தான், வேற எந்த விதமான இது கிடையாது சார். எந்த பூச்சி வச்சு எதுவுமே வராது சார், எதுவும் வராது. சரி. இப்ப தொழிலா தொடங்க நினைக்கிறவங்களுக்கு ஒரு முதலீடு குறைந்தது ஒரு 10,000 ரூபாய் இருந்தா போதுமா? போதுமான சார். 10,000 கூட அதிகம் தான் சார். 5,000 ரூபாய் இருந்தாலே போதும். 5,000 ரூபாய் இருந்து போட்டுட்டு அது விற்பனை எப்படி இருக்கு, அதுக்கப்புறம் நம்ம வந்து அதனுடைய மாற்றத்தை கொண்டு வரலாமா, எப்படி இருக்கு, சேல்ஸ் எப்படி இருக்கு அப்படிங்கிறத பார்த்து தான் சார் நாம வந்து முடிவு பண்ணணும். அல்லது இதுல முடிவு பண்ண முடியாது சார். இது கண்டிப்பா தோல்விதான் சந்திக்க வேண்டிய சூழ்நிலை வரும் சார். சரி. இது நமது குடும்பம், நமது வீட்டுக்கு கொஞ்சம் கொடுத்து நல்லா சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம். ஆனா இது பூரா டாக்டர்கள் தான் நிறைய பேர் சிபாரிசு பண்றாங்க. சரி. நோயாளிகளுக்காகத்தான். அது சார்ந்த நிறைய மருத்துவ பலன்களும் அதுல இருக்கு இல்லையா? அதுதான் சார். இப்ப பொதுவா வந்து இப்ப செல் பாதுகாப்புக்கு மத்ததுக்கு அப்படின்னு பார்க்கும்போது அந்த கரிஞ்சீரகம் இதெல்லாம் ரொம்ப சிறப்பா பயன்படுது. ரத்த சோகைக்கு வந்து பசலைக்கீரை நல்லா இருக்குது. எலும்பு நல்ல ஆரோக்கியத்திற்கு முருங்கை நல்லா வரும் சார். முருங்கைக்கீரை அருமையா இருக்கும். மைக்ரோகிரீன் இந்த மாதிரி இருக்கும்போது அந்தந்த டாக்டர்கள் வந்து சிபாரிசு பண்ணி அந்தந்த ஆட்களுக்கு நமக்கு சிபாரிசு பண்ணும் போது, இப்ப சென்னையில நம்மளோட சேர்ந்து நம்மகிட்ட நல்லா ஒரு பயிற்சி பெற்ற நபர்கள் இப்ப நிறைய பேர் வந்து கொடுத்துக்கிட்டு இருக்காங்க சார். ஓகே சார். இப்ப இத வாங்கிக்கிறதுக்கான பொது தளங்கள் இப்ப வந்து இப்ப கொள்முதல் செய்யறதுக்குன்னு வியாபாரிகள், வணிகர்கள் அல்லது மருத்துவ மனைகள் அல்லது மெடிக்கல் ஷாப் இது மாதிரியான இடங்கள்லாம் தயாரா இருக்கா, இல்ல நாம தான் தனிப்பட்ட முறையில சொந்த மார்க்கெட்டிங் மூலமா தான் இதை விற்பனை செய்யணுமா? இது வந்து முழுமையாக நம்ம சொந்த மார்க்கெட்டிங் மூலமாக பண்ணாதான் சார் இது வந்து நல்ல விற்பனையாகும். இப்ப நம்மளுக்கு தெரிஞ்ச மெடிக்கல் ஸ்டோர்ல 2 டப்பா வச்சுட்டு வந்தோம் அப்படின்னா அவங்க சொல்லி வாங்கி அதுக்கப்புறம் இதுக்கு விளம்பரமே வேண்டாம். நம்ம உற்சாகம் கொடுத்தாச்சும் ஆட்டோமேட்டிக்கா போயிடும். அது வரைக்கும் கொஞ்சம் சிரமம் சார். ஒரு டாக்டர் நமக்கு யாராச்சும் ஒரு ஆள் சிபாரிசு பண்ணா போகும் சார். அருமையாக ஒரு 4 கீரைகளை போட்டு கூட நாம வந்து தினசரி கொடுக்கலாம். ஓகே சார். இப்ப இதுல வந்து நீங்க ஒரு 5 நாட்கள் 6 நாட்கள் நேரடியா பயன்படுத்தலாம் அப்படின்னு சொன்னீங்க. ஆமா சார். மதிப்பு கூட்டு பொருளா மாத்தி வைக்கும் போது, அது குறிப்பா இந்த பவுடர் ஃபார்ம்ல அல்லது வேறு ஏதாவது அது ஒரு வடிவத்துக்கு மாத்தி வைக்கும் போது அது இன்னும் கூடுதல் நாட்கள் பாதுகாக்க முடியுமா? அதுக்கு எவ்வளவு நாள் வேலிடிட்டி கொடுக்கலாம் சார்? அப்ப அந்த வெறும் அந்த காய்ந்த கீரைகளை வந்து நான் ஒரு டப்பாக்குள்ள போட்டு வச்சேன் சார். நானே ஒரு 30 நாளைக்கு மேல எந்த விதமான தீங்கு இல்லாம நல்லா தான் இருக்கு சார். அப்புறம் பவுடர் போட்டு அதுவும் கரெக்டா 1 மாதம் வரைக்கும் நல்லா இருக்கு சார். சரி. ஒரு 30 நாள் தான் சார். 30 நாளைக்கு மேல பிரிசர்வேட்டிவ் போட்டா நம்ம 60 நாள் கூட கொண்டு வரலாம். அது நமக்கு அது தேவையில்லை. நம்ம இயற்கை சூழலில் நம்ம இருக்கும் போது அந்த இயற்கையாவே நம்ம சாப்பிட்டு பார்ப்போமே அப்படி அந்த உணர்வு தான் சார் நமக்கு. வேற எதுவும் இல்லை சார். சரிங்க சார். இப்ப நம்ம வந்து இறுதியா ஒரு செய்தியோட நிறைவுக்கு வந்துடுவோம்.
இப்ப வந்து நீங்க வந்து ஒரு பயிற்சியாளராகவும் இருக்கீங்க. ஆமா சார். இந்த பயிற்சியாளராக நீங்க என்ன மாதிரியான பயிற்சிகளை எங்க நிகழ்த்துறீங்க? சார் இது வந்து சொல்லுங்க. சாரி சார், சொல்லுங்க சார். இல்ல, இத என்ன மாதிரியான பயிற்சிகள் இதுக்காக கொடுக்கப்படுது? வளர்ப்பு திட்டம் அப்படிங்கிறத எப்படி கத்துக் கொடுக்குறீங்க அப்படிங்கிற சொல்லுங்க. அதுக்கு முன்னாடி நம்ம நேர்களுக்கு ஒரு குறிப்பு சொல்லிடுவோம். நம்ம இந்த மைக்ரோ கிரீன்ஸ் பயிரிடுவது குறித்து, விவசாயத்தை நம்ம வீடுகளில் செய்யறது குறித்து, அதை வணிக ரீதியாக பயன்படுத்துவது குறித்து என்றெல்லாம் இதுவரை நாம் பேசிய எல்லா தலைப்புகள் சார்ந்தும் நீங்கள் உங்களுடைய கருத்துக்களை பெறுவதற்கும், பயிற்சிகளை உங்கள் பகுதியிலே வழங்குவதற்கும், மைக்ரோ கிரீன்ஸ் வளர்ப்பு தொழிலில் ஈடுபடுபவர்களுடைய ஆலோசனைக்காகவும் சாருடைய தொலைபேசி எண் இந்த நிகழ்ச்சியினுடைய இறுதியில் தரப்பட இருக்கிறது. நீங்கள் முழுமையாக அந்த எண்ணை பயன்படுத்தி நீங்கள் சாரோட தொடர்பு கொள்ளலாம். இப்போது இறுதியாக அவருடைய கேள்வியோடு நாம் நிறைவு செய்ய இருக்கிறோம். அவருடைய பயிற்சி முறைகள் குறித்து பேச இருக்கிறார்கள். இந்த கேள்விக்கு பிறகு அவருடைய தொலைபேசி இலக்கம் தரப்பட இருக்கிறது, குறித்துக் கொள்வதற்கு நீங்கள் தயாராகலாம். சொல்லுங்க சார், என்ன மாதிரியான பயிற்சிகள்? சார், நம்ம குறைந்தபட்சம் ஒரு நாளைக்கு வந்து 100 முதல் 150 கிராம் வந்து நாம வந்து கீரைகளை எடுத்துக்கொள்ளும் சொல்லி எல்லா ஊட்டச்சத்து நிபுணர்கள், டாக்டர்கள் எல்லாமே நமக்கு சொல்றாங்க. இது குழந்தைகளுக்கு தான் நாங்க வந்து மிக முக்கியமா மாணவர்களுக்கு வந்து அவங்க வந்து ஒரு செயல்முறை விளக்கமாக ஏன் வீடுகள்ல தரமான பூச்சி கொல்லி மருந்து இல்லாத நேரடியாக நீயே ஒரு தாவரத்தை உருவாக்கி அதை சாப்பிடும் போது ஏற்படக்கூடிய அந்த உணர்வுகள், அதை வந்து நாம எப்படி எந்த வகையில நம்ம அந்த மகிழ்ச்சியை கொண்டாடலாம், அந்த வகையில மாணவர்களுக்கு நாங்க அதிகமாக பயிற்சி தருகிறோம். இது தவிர மகளிர் சுய உதவி குழுக்களுக்கும் நாங்க பயிற்சிகள் கொடுத்து அவர்களுடைய முன்னேற்றத்திற்கு நாங்க வழிகாட்டி கொண்டு இருக்கிறோம். அது சிறந்த நபர்கள் வந்து சென்னையில வந்து 2-3 நபர்கள் வந்து நல்லா செய்து நல்ல வருமானம் பெற்றுக் கொண்டு இருக்கிறார்கள் நம்மளுடைய செயல்பாட்டின்படி. அது ஒரு மகிழ்ச்சியை தருகிறது. இது நாம வந்து எங்கேயும் போக வேண்டாம், நம்ம வீடுகளிலே நம்ம வளர்த்து நம்ம வீடுகள் சமையல் அறையில கூட நம்ம சுத்தி வச்சுக்கலாம். வேணுங்கிறது மட்டும் நம்ம எப்படி நம்ம இந்த கொத்தமல்லி கீரையை நம்ம பயன்படுத்துறோம் அதே மாதிரி எடுத்து கூட நம்ம பயன்படுத்திக்கலாம். ரொம்ப சிறப்பு சார். இப்ப உங்களை தொடர்பு கொள்வதற்கான தொலைபேசி இலக்கம் சொல்லிடலாம் சார். என்னுடைய தொலைபேசி எண் 9444 944 36 209, அதாவது 209 32. மீண்டும் ஒரு முறை திரு சுரேஷ்குமார் அவர்களுடைய தொலைபேசி இலக்கம் தரப்படுகிறது. குறித்துக் கொண்டவர்கள் சரிபார்த்துக் கொள்ளலாம், மற்றவர்கள் மீண்டும் ஒரு முறை கவனமாக கேட்டு குறித்துக் கொள்ளுங்கள். மீண்டும் ஒரு முறை உங்களுடைய தொலைபேசி இலக்கம் சொல்லுங்க சார். 944 944 36 20 932. மிக்க மகிழ்ச்சி சார். ரொம்ப அற்புதமான ஒரு சமுதாயத்துக்கு, குடும்பத்திற்கு ஒரு ஆரோக்கியமான உணவு திட்டத்தை உருவாக்கும் வழிமுறையை, மைக்ரோ கிரீன்ஸ் பயிரிடும் முறையை, அதை பயன்படுத்தும் முறையை மிக தெளிவாக சொன்னீங்க. நிகழ்ச்சியில் பங்கேற்று சிறப்பித்தமைக்காக உலகெங்கும் வாழ்ந்து கொண்டிருக்கும் இசைமுரசு நேயர்கள் சார்பில் நன்றி தெரிவித்துக் கொள்கிறோம் சார். ரொம்ப மகிழ்ச்சி சார். புத்தாண்டு நல்வாழ்த்துக்களுடன் இசைமுரசு FM இணைய வானொலி நேயர்கள் அனைவருக்கும் எனது வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். வணக்கம் சார். நேயர்களே, நாம் இதுவரை வரவேற்பறை நிகழ்ச்சியில் மைக்ரோ கிரீன்ஸ் உற்பத்தி குறித்தும், வளர்ப்பு முறைகள் குறித்தும், அதை பயன்படுத்தும் வழிமுறைகள் குறித்தும் தெளிவாக தெரிந்து கொண்டோம். நிகழ்ச்சியில் பங்கேற்று பேசிய மைக்ரோ கிரீன்ஸ் வளர்ப்பு செயல்பாட்டாளரும் கோவில்பட்டி இசை FM இணைய வானொலியின் இயக்குநருமான கோவில்பட்டி சுரேஷ்குமார் அவர்களை சந்தித்து பேசினோம். அவர்களுடைய உரையாடல் மிக பயனுள்ளதாக இருந்தது. நிகழ்ச்சியில் பங்கேற்றமைக்காக அவர்களுக்கு நன்றி சொல்லி மீண்டும் மற்றொரு நிகழ்ச்சியில் இன்னொரு சிறப்பு அழைப்பாளரோடு சந்திக்கும் முறை நன்றியும் சலாமும் சொல்லி விடைபெற்றுக் கொள்கிறோம். அஸ்ஸலாமு அலைக்கும். இணையதள தேரிலேறி உலகெல்லாம் வலம் வரும் இசை முரசு வானொலி. இது இதயங்களை இணைக்கும் வானொலி.